சிங் அலாங் அப்படின்னு போட்டிருக்கு. என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள் அப்படின்னு இருக்குமா? சிங் அலாங் அப்படின்னு போட்டிருக்கு. Psalms were the songs taken from Old Testaments. இந்த நம்ம பைபிளில் இருக்கிற சங்கீதங்கள் என்ற அந்த பகுதி பழைய ஏற்பாட்டில் இருந்து எடுத்த பாடல்கள். ஃபார் செஞ்சுரிஸ், அநேக நூற்றாண்டுகளாக, the churches in the English speaking world sang only metrical versions of the Psalms. பல நூற்றாண்டுகளுக்கு இந்த சபைகளில் எதை பாடுவாங்கன்னா, இந்த சங்கீதத்தில் இருக்கிற அந்த பொருளை எடுத்து தான் பாடல் பாடிக்கொண்டே இருப்பாங்களாம். I am glad to see today a return to singing of scripture, especially the Psalms. நடுவில் என்னாச்சு? பாட்டு குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போட்டிருக்காங்கல்ல அது மாதிரி. அப்புறம் பெர்க்மான்ஸ் வந்த பிறகு தான் மறுபடியும் சங்கீதங்களே பாடினாங்க. தாவீதை போல நடனமாடி கர்த்தாவை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதத்தில் என்ன இருக்கும்? கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் கர்த்தாவை ஸ்தோத்தரிப்பேன், ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு அந்த பைபிளில் இருக்க வசனங்களை சொல்லி சொல்லி அவர் பாடுவார். அந்த மாதிரி நடுவில் என்னாச்சுன்னா பல்வேறு விதமான டீவியேஷன்ஸ் வந்துருச்சு. வெவ்வேறு விதமான பாடல்கள், குத்தாட்டம் போடுறது, இது மாதிரிலாம். இப்போ நடுவில் கூட பார்த்திங்கன்னா இந்த ரேப் பாடல்கள் மாதிரி பாட ஆரம்பிச்சாங்க. அப்படியே பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் 2-3 பசங்க அது மாதிரி கேட்டுட்டு இந்த உலகத்தில் இருக்க சினிமா பாடல்கள் மாதிரியே பாடுறது, மியூசிக் போடுறது, டான்ஸ் ஆடுறது. அப்போ திரும்ப மறுபடியும் இந்த பெர்க்மான்ஸ்லாம் வந்த பிறகு அதே மாதிரி ஆங்கில உலகத்திலையும் I am glad to see today a return to the singing of scripture, especially the Psalms. இப்போ திரும்ப பைபிளில் இருக்கிற வசனங்களை பாடல்களாக ஏற்றி பாட ஆரம்பித்து விட்டார்கள். Hymns were songs of praise to God written by believers but not taken from book of Psalms. இதே நம்ம இடத்துல பாமாலைகள்னு இருக்கும். அந்த பாமாலைகள், கீர்த்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா விசுவாசிகள் பைபிள்லேருந்து எடுக்காமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்த பாடல்களே ஜெபத்தை பாடல்களாக எடுத்தாங்க. இந்த இதில் வேதநாயக சாஸ்திரியார் சொல்லுவார்ல, அதில் கூட சொல்லுவாங்க, வாருமையா போதகரே வந்திமிடம் தங்குமையா சேருமையா பந்தியினே சிறியவராம் எங்களுடன். 9 பிள்ளைங்க அவருக்கு. சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, 10 பைசா கிடையாது. வீட்டில் ஒன்றுமே, அரிசி தானே எதுவுமே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி மன்னரை புகழ்ந்து பாடிட்டு ஏதாவது பரிசு பொருள் கிடச்சா வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சரபோஜி மன்னரில் அவையில் போய் பாடுறாரு. ரொம்ப இனிமையாக பாடுறாரு. மன்னருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப அருமையான பாடல்கள், எப்படிங்க தமிழ் மொழியை இந்த அளவுக்கு ரசித்து நீங்கள் பாடுறீங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டி அனுப்பிடுறாரு. ஏதாவது சன்மானம் கொடுப்பாருன்னு மனசுக்குள்ளே நினச்சிருந்தா ஒன்றும் கிடைக்கல. சந்தோஷம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். மணி 7 ஆயிடுச்சு, சாயங்காலம். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் இந்த பாடலை எழுதுகிறார். ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லையே, போய் பார்த்தேன், ஒன்றும் வாய்க்கலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. மன்னர் அனுப்பி விடுறாரு. ஐயோ, உங்களுக்கு பரிசு கொடுக்காமல் அனுப்பிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. பிள்ளை சாப்பாட்டுக்கு வசதிகள் எல்லாம், அரிசி, பொருள், பழங்கள் எல்லாம் அனுப்பி விடுறேன். இந்த பாடல் பாடி முடிஞ்சவுடனே கதவை தட்டுறாங்க. அந்த மாதிரி தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து விசுவாசிகள் எழுதின பாடல்கள் நிறைய வந்துச்சு. Hymns were songs of praise to God written by believers but not taken from the book of Psalms. The church today has a rich heritage of hymnody which I fear is being neglected. அதேமாதிரி நம்முடைய பழைய ஏற்பாட்டு இதில் நம்ம பாமாலைகளாக இருந்தாலும் சரி, கீர்த்தனைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பாடல்களையும் நீங்கள் ரசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அவர்களுடைய அனுபவம் இருக்கும். ரொம்ப கொடுமையான அனுபவத்திலேருந்து எப்படி வெற்றி பெற்று வந்தார்கள், என்னென்ன போராட்டங்களை நாம் சகிக்க வேண்டியிருக்கோம். இந்த பாடல், தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, தூய ஆவியே கனமேய மேவியே. அப்போ என்ன சொல்கிறாரு,
என்னுடைய மனதை நான் மாற்ற முடியவில்லை, நீர் வந்து மாற்றும் அப்படிங்கிறார். பாவத்தால் நான் அமிழ்ந்து போகிறேன், என்னை வந்து காப்பாற்றுங்க. ஒவ்வொரு வரியிலையும் பார்த்தீங்கன்னா இறைவனிடத்திலே கெஞ்சுவது, அவருடைய அனுபவத்திலே கெஞ்சி பெற்ற விடுதலையை அவங்க பாடல்களாக எழுதுகிறாங்க அப்படின்னு எழுதுகிறார். நம்மிடத்தில் இருக்கிற பாடல் தொகுப்புகள் இருக்குல்ல, மிக அற்புதமானவை. அவற்றெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அலட்சியம் பண்ணிவிட்டு புதிய பாடல்களுக்கு போகிறாங்க. ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் வேர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பிபிலிக்கல் ட்ரூத் அதர் தேன் இன் சாம்ஸ் அண்ட் ஹிம்ஸ். ஆவிக்குரிய பாடல்கள் சங்கீதங்களிலும் மற்ற பாடல்களிலும் இருப்பதை விட கூடுதலாக நம்முடைய ஆவிக்குரிய நிலையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. When we sing a hymn, we address the Lord. When we sing a spiritual song, we address each other. நாம் ஒரு பாமாலை பாடலை பாடும்போது நாம் இறைவனை பார்த்து போற்றி புகழ்கிறோம். நாம் ஆவிக்குரிய பாடல்களை பாடும்போது நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறோம். Someone has said that a successful Christian life involves attention to 3 books. ஒரு வெற்றிகரமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவர் 3 புஸ்தகங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். God's book, the Bible, the pocket book and the hymn book. ஒன்று பைபிள், இன்னொன்று பையில் வச்சுருக்க சின்ன டைரி, இன்னொன்று பாடல் புஸ்தகம். I agree, I often use a hymnal in my devotional time to help express my praise to God. எப்பயுமே நான் இறைவனை குறித்து தியானிக்கும்போது ஒரு பாடல்களை நான் சேர்த்துக்கொள்வேன். நம்ம கூட ஒரு பாடல் போடலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. அருமையான பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த பாடலுடைய வரிகள் சோதனையான நேரங்களிலே உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த பாடல்கள் வரி வந்து உங்களோட பேசும், ஆண்டவருடைய வசனம் உங்களோட கூட பேசும். அந்த மாதிரி இவரை அந்த பாடல்களை அடிக்கடி பாடுகிற பழக்கம் உண்டு. ஹெல்ப் express my praise to God. As we grow in our knowledge of the word, we will want to grow in our expression to praise. நாம் இந்த வசனத்தை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும்போது, நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளும்போது நாம் என்ன செய்வோம் என்றால், ஆண்டவரை நாம் வாய்விட்டு துதிக்க ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது மிகப்பெரிய சிரிப்பும் சந்தோஷமும் துதியும் தன்னை போல வாயிலிருந்து வந்தோம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆஹா, இந்த உலகத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெறணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், இவ்வளவு எளிமையாக நீர் கொடுத்து விட்டீரே. நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போய் பல லட்சங்கள் செலவழித்த பிறகு அவங்களுக்கு ஓரளவு குணம் கிடைக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சரி நீ போ, அப்புறம் படுக்கையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. படுக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதா? 35 வருஷமாக படுத்து கிடக்கேன், எந்திக்கவே முடியாது, எப்படி படுக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறது? போப்பா. டக்குன்னு எஞ்சி அம்மாட்டு போயிட்டான். அவன் என்ன சொன்னான், என்னையா பிரச்சனை? இல்லை, நான் ஒரு 35 வருஷமாக இங்கே தான் கிடக்கேன், எப்போயாவது ஒரு தேவதூதன் வந்து இந்த குளத்தை கலக்குவான், அதில் ஃபஸ்ட்டு யார் உள்ளே இறங்குறானோ அவன் குணம் அடைஞ்சிருவான், என்னால் ஏந்திச்சு போகவும் முடியல, அந்த நேரத்தில் என்னை கூட்டு போய் தண்ணிக்குள்ளே இறக்குறதுக்கு ஆள் கிடையாது, எனக்கு நான் போகிறக்குள்ளே முன்னாடி ஒருத்தன் போயிடுறான், இப்படியே போயிடுறாங்க, அதுக்கு தான் சீலோகம் குளம்னு பேர், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஏசிட்டு சொல்கிறான். சரி நீ என்ன பண்ணு, போகிற படிக்கலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். ஏங்க, என்னால் எந்திக்க முடியாதுங்கிறேன், நீங்கள் மட்டும் என்ன போகிற படுக்கலாம் எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்க? இந்த நேரத்துக்கு ஒரு 10 ஆள் தயாராக இருக்கணும். இரியா 24 மணி நேரம் விழிப்போட இரியா, யாராவது தேவதன் வந்தால் மற்ற எல்லாரையும் அடக்கியா, இவனை இறக்கி விடியா உள்ள அப்படின்னு மிகப்பெரிய செயலை செஞ்சுருக்கு. ஆனால் என்ன நடந்துச்சு, போப்பா வீட்டுக்கு அப்படின்ட்டு. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த அநேக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி அதான் சொல்கிறாங்க. 2 லட்ச ரூபா வேணுமா சர்ஜரி பண்ணுறது? L1 L2 L3 கம்ப்ரஸ் ஆகிடுச்சான். இப்போ நமக்கு பொருளாப்ஸ் ஆகி பிடுங்கியே போச்சா? அப்போ என்னாச்சு? ஆர்டர் என்ன சொன்னார், போப்பா போ. அப்போ 2 லட்சமும் கிடையாது, 6 மாதம் 1 வருஷம் படுக்கையும் கிடையாது, எப்படி சரியாச்சு? இன்றைக்கி எத்தனை ஸ்கிப்பிங் போடுறோம்? 200 ஸ்கிப்பிங் போடுறோமா? போட முடியுமா? முதுகு தண்டோட நகர்ந்து போன ஒரு ஆள் 200 ஸ்கிப்பிங் போட முடியுமா? எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை எவ்வளோ எளிமையாக நம்ம கொடுத்துருக்காரு. ஏசப்பா ஸ்தோத்திரம்,
ஏசப்பா ஸ்தோத்திரம், தாவீதை போல நடனமாடி கர்த்தாவை ஸ்தோத்தரிப்பேன். அப்போ இந்த சந்தோஷம் நமக்கு வருமா வராதா? இந்த பாடல்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாடல்களுடைய வரிகளையும் அதான் முன்னெல்லாம் இந்த இது ப்ரைஸ் வர்ஷிப்னு ஒன்று இருக்கும். அதில் அந்த பாடல்கள் யார் எழுதுனாங்க, எந்த கண்டிஷனில் எழுதுனாங்க அப்படிங்கிற செய்தியை குறித்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலை பாடுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த வர்ஷிப்பிங் டைமில். ஸோ as we grow in our knowledge of the word, we will want to grow in our expression of praise. We will learn to appreciate the great hymns of the church that teach spiritual truths. ஆவிக்குரிய உண்மைகள்னு சில உண்மைகள் இருக்கு. நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும் அந்த உண்மைகளுக்கு. நம்ம என்ன பார்க்குறோன்னா, கண்ணால் காண்பதை மட்டுமே நம்ம நம்புவோம். அதான் பழைய தமிழ் பழமொழி ஒன்று இருக்குது, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பணம் இருந்தால் தான் எல்லாவற்றையும் நம்ம அடைய முடியும் அப்படின்னு இந்த உலக பார்வையில் பார்க்கும். சரி, பணம் இருக்கிறவன், பணம் வைத்திருக்கிறவன் எல்லாவற்றையும் அடைந்து விட்டானா என்று கேள்வி கேட்கும்போது, தீர விசாரித்து அறியும்போது அது உண்மை இல்லை. பணம் இல்லாதவனும் நிம்மதியாக இருக்கிறான், பணம் இருப்பவனும் நிம்மதியாக இல்லை என்ற உண்மை புரியும். இப்போ இன்றைக்கி விஜயே எடுத்துக்கோங்க, எல்லாவற்றையும் சம்பாதிச்சிட்டான், 5000 கோடி சொத்து இருக்குது, எந்த வேலை செய்வதற்கு ஆள் இருக்குது, உலகத்திலே அதிகமான அழகி 3 ஷா இல்லையா, அவரே அடைஞ்சிட்டான். ஆனால் இயேசு ரொம்ப சிம்பிளாக சொன்னார், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் சம்பாதித்து கொண்டாலும், சம்பாதிச்சிட்டான் உலகம் முழுசையும், 50 லட்சம் பேர் அவனுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது உலகம் முழுவதையும் சம்பாதித்து கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனால் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார். ஒருவன் 100 நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா, ஒருவன் 100 வயது வரைக்கும் வாழ்ந்து தீர்க்காயுசை அடைந்தும் கூட அவனுக்கு பிள்ளைகள் முதலாக இல்லாருந்து ஒரு பேர் முதலாக இல்லாமல் போனால் அவனை பார்க்கிலும் வயிற்றிலே கருவழிந்து போன பிண்டம் வாசி அப்படின்னு சொல்கிறேன். 100 வயசில் வாழ்ந்து ஒன்றுமே பேர் சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் தீர்க்காயுசாக இருந்து என்னையா புண்ணியம் அப்படின்னு. இதுதான் இயேசு சொல்கிறேன். மனிதன் உலகம் முழுவதையும் சம்பாதித்த அத்தனை சுகங்களையும் சுற்று சுகங்களையும் பணத்தையும் சம்பாதித்த பின்பும் தன்னுடைய வாழ்க்கையை சொந்த வாழ்க்கையை அழித்து போவானால் அதனால் என்ன புண்ணியம்? இந்த எல்லாமே வேதாகமத்தின் உண்மைகள். அதான் சொல்கிறார், we will learn to appreciate the great hymns of the church that teach spiritual truths. To sing only the elementary songs of the faith is to rob ourselves of spiritual enrichment. இன்னும் அடிப்படையான பாடல்களே பாடிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்க. என்ன பாடல்? இதை மட்டுமே பாடிக்கிட்டு இருப்பான் வார. மற்ற பாடல்களின் ஆழமான கருத்துக்கள் என்ன, அவர்கள் எவ்வேறு விதமாக வாழ்ந்தார்கள், அதை போல் நம்ம வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை துதிப்பதும் அவரை போற்றுவதும் அவரை குறித்து பாடுவதும் அவருடைய வழியிலே நடப்பதும் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் சோதனைகளிலே வெற்றி பெறுவதும், இதுதான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. அப்போ நீங்கள் ஆவிக்குரிய பாடல்களை தேடி தேடி பிடிச்சி பாடுங்க. உங்களுக்கும் தனியாக ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் லிஸ்ட்டு போடுங்க. சினிமா பாடல்களை கேட்டு நாம் பொழுதுபோக்குவதை விட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது பொழுதும் போகும், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் இருக்கும். இந்த உலகிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அந்த உலகிலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க இல்லையா? அதான் அந்த பாடல் திடீர்னு போகும்போது அப்படியே பாடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு திடீர்னு அந்த பாட்டு அப்படியே அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஒரு பக்தன் தான் பாடுறாரு தன்னுடைய அனுபவத்தை. அந்தரம் வான் புவியின் இப்படி அந்தரம் அப்படி தொங்கிட்டு இருக்கு, வானம் புவி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வருவார். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எப்படி இருந்தார், மண்ணும் விண்ணும் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் எழுதுகிறார் அவருடைய வாழ்க்கை இல்லையா?
கடைசியில் சொல்கிறாரு, விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இந்த உலகத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அந்த உலகத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அது ரெண்டும் நீங்கள் பெறணும்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டது, நீங்களும் இயேசுவை போற்றுங்கள். அதான் அதோடைய அர்த்தம். நான் என்னுடைய வாழ்க்கையில் சத்தியமாக கண்டேங்க அப்படின்னு பாடுறார். அந்த பாடல்களெல்லாம் நீங்கள் மனசில் பாடிக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா? நீங்கள் செய்கிற காரியம்லாம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமா? பாடல்களை பாடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் சிங் அலாங் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஹவ் இம்பார்ட்டண்ட் ஆர் ஹிம்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் இன் யுவர் பர்சனல் வர்ஷிப்? வை? உங்களுடைய தனிப்பட்ட ஆராதனையிலே ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கும்போது பாடல்கள் எந்த விதத்தில் முக்கியம்? எனக்கு ஒரு வருஷம் நிம்மதியே இல்லை, பெரிய தொல்லையாக இருக்குது. காலையில் 5:30 மணி தூக்கமே வரல. சரி, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு காட்சி. ஏசி 2 கைகளை மேத்தால நிற்கி இன்னும் கூப்பிட்ற மாதிரி ஒரு மாயை. அதில் ஒரு பாடல் வரி வருது. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார் அப்படின்னு ஒரு பாடல். இவ்வளோ நாள் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நம்முடைய போராட்டத்தினாலே எம்எல்ஏ பார்ப்போமா, எம்பியை பார்ப்போமா, அதிகாரியை பார்ப்போமா, கம்ப்ளைண்ட் போடுவோமா, ஹெல்த் செக்ரட்டரியை பார்ப்போமா, செக்ரட்டரியை பார்ப்போமா, சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு போவோமா, என்ன செய்யலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எல்லா காரியம் முடிஞ்சிருப்பா, அங்கே போய் பேசிப்பா தம்பி, எங்கிட்ட போய் சுற்றிட்டு கிடக்க, அங்கே போயா. ஒரு பாடல் வரி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டது. அந்த பாடல், அந்த தரிசனம் நடந்த ஒரு வாரத்துக்குள்ளே அத்தனை பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. எப்படி பாடல் வரிகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வழிநடத்துகிறாய்க்கு. இதேமாதிரி நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அந்தந்த நேரத்தில் அந்த பாடல்களுடைய நினைவு நமக்கு வரும். எப்படி நீங்கள் நடக்கணும், எப்படி செய்யணும். இது அற்புதமான ஒரு வழி நடத்துது. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய புதிய புதிய பாடல்களை எடுங்க. அந்த பாடல்களோட அந்த வரிகளை நீங்கள் படிங்க. நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். என்னோடு சேர்ந்து பாடுங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை. சரியா?